ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்னிங் லஞ்சுக்கு மீன் குழம்பு வச்சு மீன் கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கிட்டு போயிட்டோம். அதை வச்சு இட்லிக்கும் சாப்பிட்டாச்சு. காலையில் டிஃபனுக்கு அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி வச்சே தீரணும்னு சொல்லி வச்சேன். 2-3 நாளாகவே பூ பறிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்படியே போயிடுறேன். எடுத்துகிட்டு போகவே முடியல, மறந்து போயிடுது. இன்றைக்கி கரெக்டாக ஞாபகம் எடுத்துகிட்டு போயாச்சு. ஸ்கூலில் அன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பிறந்தநாள். ஸோ அதுக்காக மற்ற பிள்ளைங்க எல்லாம் பர்த்டே விஷ் பண்ணாங்க. அப்புறம் அந்த பொண்ணு சாக்லேட்லாம் எல்லாேருக்கும் கொடுத்துட்ருந்தா. எங்களுக்கும் கொஞ்சம் சாக்லேட் கொடுத்தா. ஸ்கூல் முடித்து வரும்போது எப்போயுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருவேன். அப்படியே இப்போ இந்த நெல்லெல்லாம் கொஞ்சம் விதைச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ பார்க்குறதுக்கு பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் வருவேன். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் சுற்றிலும் பச்சை பசேல்னு தான் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே மெதுவாக வீட்டுக்கு சேர்ந்ததுக்கு பிறகு பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து ஊட்டி விட்டுட்டேன். காலையிலேருந்து என்ன சாப்பிட்ருப்பா அப்படின்ற யோசனையில் இருப்போம் இல்லையா, ஸோ வந்ததுமே அவளுக்கு ஏதாவது கொடுத்துருவேன். அப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் டீ போடுறதுக்காக பால் ஏற்றி பாலாடையை அப்பப்போ கொஞ்சம் எடுத்துருவேன். டெய்லியுமே எடுத்துருவேன். பாலாடை எடுத்து வச்சுட்டு தான் டீ போடுறதா இருந்தாலும் சரி, காஃபி போடுறதா இருந்தாலும் சரி, பாப்பாவுக்கு பால் கொடுக்கும்போதுமே பாலாடை எடுத்துருவேன். எடுத்துகிட்டு அத்தைக்கும் பையனுக்கும் மட்டும் டீ போட்டு வச்சுட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் பாலும் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலையில் அவசரத்தில் கிளம்புறதுனால பாத்திரம் விளக்கவே முடியாது. ஈவினிங் தான் எது வேணாலும் பார்க்க முடியும். சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு டின்னருக்காக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சட்னி தான் வச்சுருந்தேன் அன்றைக்கி. சட்னி வச்சு எல்லாருக்குமே தோசை ஊற்றி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் எனக்கு பயங்கர என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.